வி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். திரு வல்லம் பஷீர் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் தோழர். வணக்கம். இப்ப உச்சநீதிமன்றத்துல தொடர்ச்சியா எஸ்பிஐ வங்கி தேர்தல் பத்திரம் குறித்து எல்லாத்தையும் சப்மிட் பண்ண சொல்லி தொடர்ச்சியா கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவங்க 1 மாசம் டைம் கேட்டாங்க, அப்புறம் 3 மாசம் டைம் கேட்டாங்க. ஆனா இப்ப கடைசியா அடிபணிஞ்சிருக்காங்க. இப்ப இதுல என்ன நம்ம பாக்குறது அப்படின்னா, ஒரு உச்சநீதிமன்றமே ஒரு போலீஸ்காரங்கள மாதிரி செயல்பட வேண்டிய சூழல் வந்திருக்கு. இது ஏன் நடந்துச்சு? இதுல பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன தோழர்? மார்ச் 6ஆம் தேதி விவரங்களை தேர்தல் ஆணையத்துக்கு தர வேண்டும் என்றுதான் முந்தைய தீர்ப்பிலே நீதிபதிகள் குறிப்பிட்டிருந்தார்கள். அந்த 6ஆம் தேதி ஒப்படைக்கப்படுகிற ஆவணங்களை பதிவேற்றுவதற்கும் போதுமான அவகாசத்தை தந்து தேர்தல் ஆணையம் மார்ச் 31ஆம் தேதிக்குள் அதை வெளியிட வேண்டும் என்பதுதான் நீதிபதிகள் சொன்ன தீர்ப்பினுடைய சாராம்சம். ஆனால் மார்ச் 6ஆம் தேதி வரை அவகாசத்தை எடுத்துக்கொண்டு ஏறக்குறைய 23 நாட்கள் வரை அவர்கள் அவகாசத்தை எடுத்துக்கொண்டார்கள். அப்போது அதை தயார் செய்யாமல் எங்களுக்கு போதுமான அவகாசம் கொடுக்கப்படவில்லை, எங்களுக்கு அவகாசத்தை நீட்டித்து தர வேண்டும் என்று சொல்லி இருந்தார்கள். 26 நாட்கள் அவகாசம் தந்ததற்கு பிறகும் நீங்கள் அதை நீட்டித்து கேட்பதற்கு என்ன முகாந்திரம் இருக்கிறது? இது கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட்ல வந்துரும்னு சொல்லி நீதிபதிகள் எச்சரித்தது மட்டுமல்ல, எஸ்பிஐயினுடைய வழக்கறிஞராக ஆஜராகிய ஹரிஸ் சால்வேயினுடைய வாதத்தையே முழுவதுமாக மறுத்திருக்கிறார்கள் நீதிபதிகள் என்பதைத்தான் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறது. அப்படி என்ன ஹரிஸ் சால்வே சொன்ன செய்தி, அதை ஏன் அவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை என்று கேட்டால், 2 தொகுப்புகளாக 2 சைலோவாக நாங்கள் பிரித்து வைத்திருக்கிறோம், அது 2ஐயும் மேட்ச் பண்றதுல மேட்சிங் எக்ஸசைஸ்ல எங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு அவங்க நேரடியாக நீதிமன்றத்தில் ஹரிஸ் சால்வே சொன்னார். நீதிபதிகள் உடனடியாக கேட்டார்கள், எதற்காக நீங்கள் 2 எக்ஸசைஸையும் மேட்ச் பண்ணணும்? உங்களை மேட்ச் பண்ண சொல்லியே நாங்க சொல்லலையே. வாங்கி இருப்பவர்களுடைய விவரமும் அவர்கள் எந்த கட்சிக்கு தந்திருக்கிறார்கள் என்கிற விவரமும் உங்களிடத்துல எப்படி இருக்கிறதோ அதே விவரத்தை நீங்கள் நிறைந்த தேர்தல் ஆணையத்தில் ஒப்படைத்து விட்டால் அவர்கள் அந்த வெப்சைட்ல போட போறாங்க, அதுல உங்களுக்கு என்ன ஆட்சேபனை என்று கேட்டார். ஹரிஸ் சால்வேயால் பதில் சொல்ல முடியவில்லை. இன்னொன்று, எஸ்பிஐ வங்கி தொடர்ந்து பொய் பரப்பி வந்திருக்கிறது இந்த விவகாரத்தில். குறிப்பாக சீரியல் நம்பர் போடப்படவில்லை என்ற ஒரு செய்தியை அவர்கள் வெளியிட்டார்கள் அல்லவா, அதையே நீதிமன்றத்திலும் சொன்னார்கள். சீரியல் நம்பர் போடாததுனால 2 டாக்குமெண்ட்டையும் மேட்ச் பண்ண முடியல, 2 தொகுப்புகளாக இருப்பதே எங்களுக்கு சேர்ப்பதற்கு சிரமமாக இருக்கிறது என்று சொன்னார்கள். ஆனால் உண்மையிலேயே நடந்தது என்னவென்று கேட்டால், 26/10/2017 இந்த எஸ்பிஐ வங்கியினுடைய எலக்ட்ரோல் பாண்ட் இஷ்யூ பண்ணது குறித்த ஒரு டிஜிட்டலைஸ்டு ஆடிட்டிங்க்கு எஸ்பிஐ வங்கி தயாராகிறது. பாரத ஸ்டேட் வங்கி அந்த டிஜிட்டலைஸ்டு ஆடிட்டிங்க்கு தயாராகிற பொழுது ஸ்டேட் பேங்கினுடைய சீரியல் நம்பர் அதுல பிரிண்ட் பண்ணல, அந்த எலக்ட்ரோல் பாண்ட்ல பிரிண்ட் பண்ணல, அதனால ஆடிட் செய்வதில் பிரச்சனை இருக்கிறது என்று சொல்லி ஒரு கடிதத்தை ஒரு கடிதத்தை நேரடியாக நிதித்துறை அமைச்சகத்துக்கு எஸ்பிஐ வங்கி அனுப்பியது. அதை பரிசீலித்து பார்த்துவிட்டு 2017 10வது மாசம் 26ஆம் தேதி எழுதிய கடிதத்துக்கு 5ஆம் தேதி 2வது மாசம் 2018 ஒரு கடிதம் எழுதி ஒரு வரைமுறையை, ஒரு வழிகாட்டு நெறிமுறையை நிதி அமைச்சகம் தருகிறது. அதுல என்ன சொல்றாங்கன்னா, நேரடியாக சீரியல் நம்பர்ஸ அந்த பாண்ட்ல பிரிண்ட் பண்ணிட்டா அது வெளியில் தகவல்கள் கசிவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது, இது ரகசியமாக வைக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த எலக்ட்ரோல் பாண்ட் முறையை கொண்டு வந்திருக்கிறோம். அதனால இதுல சீரியல் நம்பர் பிரிண்ட் பண்ணா கூட மெல்லிய சீரியல் நம்பராக, மெல்லிய வரிசை எண்ணாக, அது நேரடியாக கண்களால் பார்க்க முடியாது, அதை நேக்கட் ஐல பாக்குறதுன்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்க முடியாத அளவிற்கு யூவி லைட் பாஸ் பண்ணி தான் அதை பார்க்க முடியும் என்கின்ற நிலையில் அதை பதிவேற்றிக் கொள்ளலாம், நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம் என்று சொன்னதற்கு பிறகு யூவி ரேஸ் பாஸ் பண்ணா அந்த நம்பர் தெரியக்கூடிய வகையில் மெல்லிய எண்களாக அந்த எண்கள் பொறிக்கப்பட்டது. ஆகவே சீரியல் எண்கள் அதில் இருக்கிறது என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய நிதர்சனமான உண்மை. இதற்கு சாட்சி 2017 இவர்கள் எழுதிய கடிதம், அதற்கு வழிகாட்டு நெறிமுறையாக 2வது மாதம் 2018 நிதித்துறை அமைச்சகத்தின் சார்பில் எஸ்பிஐ வங்கிக்கு தரப்பட்டிருக்கிற அந்த கடிதம். இவை 2ம் தான் சாட்சியாக இருக்கிறது. அப்ப ஏன் சீரியல் நம்பரே இல்லைன்னு நீங்க பொய் சொல்லணும்? இதுல குறிப்பா இந்த நாடு தப்பி ஓடி இருக்கக்கூடிய லலித் மோடி போன்றவர்கள், அதே போன்று விஜய் மல்லையா போன்றவர்கள், இவர்கள் எல்லோரும் ஒரு மிகப்பெரிய தொகையை தேர்தல் நிதியாக இந்த எலக்ட்ரோல் பாண்ட் மூலமாக தந்திருக்கிறார் என்கிற பரபரப்பு குற்றச்சாட்டை நிறைந்த நீதிமன்றத்தினுடைய அவையில் தன்னுடைய வாதத்தை பதிவு செய்கிற போது உச்சநீதிமன்றத்தினுடைய மூத்த வழக்கறிஞராக இருந்த பிரசாந்த் பூஷன் பதிவு செய்திருக்கிறார். அதிலே குறிப்பாக வேதாந்தாவினுடைய அந்த அனில் அகர்வால் 14 உரிமங்களை மைன்ஸ் லைசன்ஸை பெற்றிருக்கிறார். அதற்கு முன்பாக அவர் தேர்தல் நிதியாக எலக்ட்ரோல் பாண்ட் மூலமாக தந்திருக்கிறார் என்கிற ஆவணங்களை எல்லாம் அவர் சமர்ப்பித்ததற்கு பிறகு இது கார்பரேட் நிறுவனங்களிடமிருந்து கையூட்டு பெறுகிற வகையிலே இந்த தேர்தல் நிதியை இவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்கிற பரபரப்பு குற்றச்சாட்டு இப்போது தொத்திக் கொண்டிருக்கிறது. காரணம்,
12,65,000 கோடி ரூபாய் தான் மொத்தமாகவே வசூல் செய்யப்பட்டிருக்கிற இந்த எலக்ட்ரோல் பாண்டினுடைய தொகை. அதிலே கணிசமான தொகை, அதாவது 58% அளவிற்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டுமே 6,564 கோடி ரூபாய் போய் சேர்ந்திருக்கிறது என்பதுதான் சந்தேகத்தை மேலும் மேலும் அதிகப்படுத்தி இருக்கிறது. ஒரு கார்ப்பரேட் நிறுவனங்கள் தங்களுக்கு வரையறுக்கப்பட்டிருக்கிற அந்த டாக்ஸ் எக்ஸைஸ்குள்ள தரணும்னு சொன்னா 7.5 விழுக்காடு தான் தன்னுடைய ஆண்டு வருமானத்தில் தர முடியும் தேர்தல் நிதியாக, அல்லது அரசியல் கட்சிகளுக்கு வளர்ச்சி நிதியாக தர வேண்டும் என்று சொன்னா அப்ப 7.5 விழுக்காடுக்கு உட்பட்டு தான் இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் தந்திருக்கிறதா? இதில் முழுமையாக சட்ட விதிமீறல்கள் நடைபெற்றிருக்கிறது. அதனால்தான் இந்த நிதியை சட்டத்துக்கு புறம்பாக வசூல் செய்யப்பட்ட நிதியாக இருக்கிறது என்று முதல் தீர்ப்பிலேயே நீதிபதிகள் சொன்னார்கள். பாரதிய ஜனதா கட்சிக்கு வளைந்து கொடுத்து போக வேண்டும், ஒன்றிய அரசினுடைய நடவடிக்கைகளுக்கு துணை நிற்க வேண்டும் என்கின்ற நிலையில் SBI என்கின்ற பொதுத்துறை நிறுவனம் பாரதிய ஜனதா கட்சிக்கு துணையாக நின்றது, அவர்களுடைய அழுத்தத்துக்கு ஆட்பட்டது. ஏன் என்று சொன்னா இயக்குநர்கள் நியமனத்தை கூட நிதித்துறை அமைச்சகம் தான் செய்கிறார்கள். இயக்குநரை நியமிக்க வேண்டும் என்று சொன்னால் நிதித்துறை அமைச்சகம் ஒப்புதலை யாரிடத்திலே பெறுகிறது? பிரதமரிடத்திலே தான் பெறுகிறது. எனவே அவர்களுடைய ஆசை இருந்தால்தான் அங்கே அதிகாரத்தில் கோலோச்ச முடியும் என்கிற நிலையில் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் பாரதிய ஜனதா கட்சிக்கு சாதகமான நிலைப்பாட்டை எடுப்பதற்காக இப்போது SBI வங்கியினுடைய ஒட்டுமொத்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் பயன்படுத்தி வெறுமனே ஒரு 24,000க்கும் குறைவாக இருக்கக்கூடிய இந்த பத்திரங்களினுடைய தகவல்களை தர மறுத்தது, கால நீட்டிப்பு செய்தது. அதற்கு நீதிமன்றம் தந்திருக்கிற நெருக்கடி என்பது SBI வங்கியை இப்போது அம்பலப்படுத்தி இருக்கிறது என்பதுதான் நிதர்சனமாக உண்மையாக இருந்தாலும், நீங்க அவகாசத்தை நீட்டிச்சு கேட்டீங்களே, இப்ப எப்படி 24 மணி நேரத்துக்குள்ளாக தேர்தல் ஆணையத்துல ஒப்படைச்சீங்க? அப்போ உங்களுக்கு எங்கிருந்து இந்த 24 மணி நேரத்தில் பணி நிறைவு செய்கிற வகையில் வாய்ப்பு அமைந்தது? அப்ப நீங்க முன்னாடி சொன்னது பொய்ன்னு உங்களுடைய இந்த நடவடிக்கை காட்டிவிட்டதா இல்லையா? நீங்க நிச்சயமாக உங்களால் முடியவில்லை என்று சொன்னால் அப்ப எதுக்கு நீங்க 24 மணி நேரத்துக்குள்ள இப்ப டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணீங்க? எப்படி சப்மிட் பண்ணீங்க? நீதிமன்றத்தினுடைய பிடி இறுகிய காரணத்தால் நீங்கள் இப்போது சப்மிட் பண்ணிருக்கிறீங்க. அதனால உங்களை நீங்களே அம்பலப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். பாரதிய ஜனதா கட்சிக்கு SBI வங்கி துணை போனது என்பதுதான் இதில் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. இப்ப பாரத் ஸ்டேட் பேங்க் இது பாண்டு குறித்தான டாக்குமெண்ட்டை கொடுக்க மறுத்தாங்க, அவங்க இழுத்தடிச்சாங்க, ஒரு கேப் எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா கோர்ட் ஒரு ஆர்டர் கொடுத்தும் அவங்க இவ்வளவு டிலே பண்ணிருக்காங்க. இப்ப திடீர்னு நீங்க சொன்ன மாதிரி 24 ஹவர்ஸ்ல எனக்கு சப்மிட் பண்ணிட்டாங்க. இது எலெக்ஷன் கமிஷனுடைய வெப்சைட்ல அப்லோட் பண்ணப்படணும்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. இப்ப நம்ம யாருகிட்ட இருந்து இவங்களுக்கு உத்தரவு வந்துச்சு அப்படின்னு நீங்க யூகிக்கிறீங்க? இது கொடுக்க கூடாதுன்னு ஒரு உத்தரவு வந்திருக்கு இல்லையா? நேரடியாவே இந்த பத்திரம் குறித்தான விவரங்கள் வெளியே வரும்போது யாரோ ஒருத்தங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு இருக்கு, அது யாரா இருக்கும், அது குறித்தான நடவடிக்கை வருமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? நேரடியாக பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் இது பாதிப்பை ஏற்படுத்தும் சார். அதுதான் நான் முன்னாடியே சொன்னேன். 2 சைலோ 2 தொகுப்பு. முதல் தொகுப்பு என்பது அந்த பத்திரங்களை வாங்கியவர்களுடைய தொகுப்பு. இரண்டாவது தொகுப்பு அந்த பத்திரங்களை எந்த கட்சிக்கு தந்தார்களோ அவர்கள் அதை வித்ட்ரா பண்ணிருப்பாங்கல்ல, அதுல டிரான்சாக்சன் நடந்திருக்கும்ல, அதனுடைய தொகுப்பு. ஒரு தொகுப்பு மொத்தமாகவே அதனுடைய எண்ணிக்கை என்பது 22,217 என்ட்ரிஸ் தான் டோட்டலா. இத்தனை ஆண்டுகள்ல இந்த சட்டம் எப்ப இம்ப்ளிமெண்ட் ஆச்சோ அன்னையிலிருந்து நேற்றைய தேதிக்கு தீர்ப்பு அந்த கணக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிற நாள் வரை 22,217 தொகுப்புகள் தான் மொத்தமாக. அப்ப அதுல டபுள் என்ட்ரி எப்படின்னா, நான் வாங்கிடுறேன், வாங்கினதை கொண்டு போய் கொடுக்கும் போது விட்ராவலுக்கு வருது, 2 என்ட்ரி ஆகுது என்னுடைய அக்கௌண்ட். அப்ப 2 என்ட்ரின்னு கணக்கு பண்ணி பார்த்தா மொத்தமாக 44,434 என்ட்ரிஸ் தான். ஒரு நாளில் கூட எடுக்க முடியாத அளவிற்கு அதிகமான தொகை அல்ல அது. 1 மணி நேரத்தில் எடுக்கக்கூடிய அளவுக்கு வல்லமை பெற்றிருக்கிற தொகை தான். ஒரு மணி நேரத்தில் எடுக்கக்கூடிய டிரான்சாக்சன் தான். நாள் ஒன்றுக்கு SBI வங்கியில நடைபெறக்கூடிய டிரான்சாக்சன்ஸ் எவ்வளவு? நாடு முழுவதும் நீங்க காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை இன்றைக்கு வங்கி பயன்பாட்டாளர்களினுடைய எண்ணிக்கையில் 90% பயன்பாட்டாளர்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு வங்கி என்று கேட்டால் அது SBI வங்கி தான். SBI வங்கியில அக்கௌண்ட் இல்லாதவங்க யாராவது இருக்க முடியுமா? இருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு மக்களிடத்துல சென்று சேர்ந்திருக்கிற வங்கி, நாள் ஒன்றுக்கு பல லட்சம் கோடி ரூபாய் டர்ன் ஓவர் செய்யக்கூடிய ஒரு வங்கி என்பது வெறும் 44,000 சுற்றம் பேரினுடைய தகவல்களை திரட்டி அதை ஒரே நாளில் தர முடியவில்லை என்று சொன்னால் இந்த வங்கியினுடைய நம்பகத்தன்மை கேள்விக்குறியாக தான் இல்லையா? டிஜிட்டலைஸ்டு இந்தியான்னு மோடி தானே சொன்னாரு. பரிவர்த்தனையில் டிஜிட்டல் முறையை கொண்டு வந்ததாக சொன்னார்கள். கம்ப்யூட்டரைஸ்டு பண்ணிட்டோம்னு சொன்னாங்க. இப்ப என்ன நிலைமை? கம்ப்யூட்டரைஸ்டு பண்ணி இருக்கக்கூடிய இந்த வங்கியிலேயே ஒரு 44,000 டிரான்சாக்சன்ஸ் கணக்கெடுக்க முடியாது என்று சொன்னால் அப்ப நீங்க டிஜிட்டலைஸ் பண்ணிருக்கிறது பொய்யா? இன்னொன்று, யாருடைய அழுத்தம் என்று கேட்டீர்கள். நான் தான் தெளிவா சொல்லிட்டேனே, டைரக்டர்ஸ் நியமனங்களில் நேரடியாக தலையிடுவது நிதித்துறை தான்.
நிதித்துறைக்கு அங்கம் வகிப்பவர் யார்? நிதித்துறை அமைச்சராக இருக்கிற நிர்மலா சீதாராமன் அம்மையார். நிர்மலா சீதாராமன் அம்மையாருக்கு உத்தரவு பிறப்பிப்பவர் யார்? மோடி. இதை விட வேற என்ன தெளிவாக சொல்லிவிட முடியும்? ஏனென்று சொன்னா, நேற்றைக்கு ஒரே நாளில் எப்படி சார் கொண்டு வந்து கொடுக்க முடிந்தது? அப்ப நேற்றைக்கு ஒரே நாளில் கொடுக்க முடிந்தது என்று சொன்னால் 26 நாட்கள் அவகாசத்தை தந்ததா இல்லையா நீதிமன்றம்? அந்த 26 நாட்களில் நீங்கள் ஏன் அதை செய்து முடிக்கவில்லை? அப்போ உங்களுக்கு ஒரு அழுத்தத்தை பாரதிய ஜனதா கட்சி தந்தது. காங்கிரஸ் கட்சி தர முடியுமா? காங்கிரஸ் கட்சி அழுத்தம் தந்தால் எஸ்பிஐ வங்கி பணிந்து விடுவா? நிச்சயமாக பணியாது. மாறாக நிதித்துறை அமைச்சகத்தினுடைய கட்டுப்பாட்டில் தானே இயங்கிக் கொண்டிருக்கிறது எஸ்பிஐ வங்கி. எனவே பாரதிய ஜனதா கட்சி தான் இதில் அழுத்தம் தந்தது. பாரதிய ஜனதா கட்சி அங்கம் வகிக்கக்கூடிய, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையில் இயங்கக்கூடிய ஒன்றிய அரசு தான் இதில் அழுத்தம் தந்து எஸ்பிஐ வங்கியினுடைய நற்பெயருக்கு இப்போது மிகப்பெரிய களங்கத்தை, இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எஸ்பிஐ வங்கியினுடைய வாடிக்கையாளர்கள் எல்லாம் எஸ்பிஐ வங்கியை காரி உமிழ்கிற வகையில் அந்த வங்கியை அம்பலப்பட்டு போனதற்கு பிரதானமான காரணம் யார் என்று கேட்டால் பிரதமர் மோடி தான் தார்மீக பொறுப்பேற்க வேண்டும். இதற்கு இதுவரை வாய் திறக்கவில்லையே பாரதிய ஜனதா கட்சி. இதுவரை பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் பேசுகிறவர்கள் எல்லாம் இது குறித்து பேசுவதற்கே மறுக்கிறார்களே. பிரசாந்த் பூஷன் வைத்த குற்றச்சாட்டு உயிர்ப்போடு இன்றைக்கும் இருக்கிறது இல்லை என்று மறுத்திருக்கிறார்களா? இல்லை பாரதிய ஜனதா கட்சி நிதி பெறவே இல்லை என்று சொல்லி இருக்கிறார்களா? யாரிடமிருந்தெல்லாம் நிதி பெற்றிருக்கிறார்கள் என்கிற தகவல் இப்போது கிடைக்கப்பெற்றால் இவர்களுக்கு இருக்கக்கூடிய பின்னடைவு என்பது இன்னும் பல மடங்காக அதிகரித்து விடும். ஏனென்று சொன்னா, இந்த நாட்டை விட்டு தப்பி ஓடி இருக்கக்கூடிய போனவன்லாம் யாரு சார்? பேங்க் கரப்ட் ஆயிருக்கான் சார். வாரா கடனில் அவர்கள் பெற்ற கடன்கள் எல்லாம் சேர்க்கப்பட்டிருக்கிறது. வாரா கடன்கள்ல உங்களுடைய கடன்களை எல்லாம் சேர்த்து விடுகிறோம், எனக்கு இத்தனை பெர்சன்டேஜ் கொடுங்கன்னு இந்த எலக்ட்ரல் பாண்ட் மூலமாக மிரட்டி வாங்கி இருக்கிறார்கள் என்பதுதான் பரபரப்பு குற்றச்சாட்டு. அதற்காகத்தான் இப்போது நீதிபதிகள் என்ன சொல்கிறார்கள்? உடனடியாக தேர்தலுக்கு முன்பாக நீதிபதிகளினுடைய பதபதைப்பு என்பது தேர்தல் வரை இது நீடித்து விடக்கூடாது, தேர்தல் வரை நீடிக்க வேண்டும் என்பதுதான் மோடியினுடைய செயல் திட்டம். அதற்காகத்தான் எஸ்பிஐ கால நீட்டிப்பு செய்து கேட்டது. அதை முறியடித்து அவர்களுடைய வியூகத்தை முனைமுழுங்க செய்து நேற்றைக்கு நீதிபதிகளுடைய அதிரடி உத்தரவினுடைய விளைவு நேற்றைக்கு அவர்கள் அந்த தேர்தல் ஆணையத்திலே ஒப்படைத்திருக்கிறார். இப்ப இதை ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியதுனா, நீங்க தொடக்கத்துல கேட்டீங்க, தேர்தல் ஆணையர் 3 பேரில் 2 பேர் ராஜினாமா பண்ணிட்டாங்க. இப்ப என்ன சொல்லுவாங்க? அடுத்த தேர்தல் ஆணையத்தை மேனிபுலேட் பண்றதுக்கு பார்ப்பாங்க. ஏனென்று சொன்னா, ஒரே ஒரு தேர்தல் ஆணையர் தான் இருக்கிறார், ராஜீவ்குமார் ஒருவர் தான் இருக்கிறார். மீதம் இருக்கக்கூடிய 2 ராஜினாமா செய்து விட்டார்கள். அதுல கூட அருண் கோயல் ராஜினாமா செய்ததில் பிரதானமான பங்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிட முடியாது. ஏனென்று சொன்னால், பாரதிய ஜனதா கட்சியினுடைய இன்ஃபுளுயன்ஸ்ல தான் ஒரே நாள்ல விஆர்எஸ் கொடுத்து அது ஒரே நாள்ல ஏற்றுக்கொள்ளப்பட்டு மறுநாள் காலையில் அவர் விஆர்எஸ் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக அறிவிக்கப்படுகிறது. அன்றைக்கு மாலையே அவருக்கு புதிய பொறுப்பாக தேர்தல் ஆணையர் பொறுப்பு அறிவிக்கப்பட்டது. மாலை பொறுப்பு அறிவிக்கப்பட்டு ஒரு நாள் இடைவெளியில் மீண்டும் நவம்பர் 21 அவருக்கு ஸ்வேரிங் செரிமனி, அவர் பதவியேற்றுக் கொண்டார். சுதந்திர இந்திய வரலாற்றில் இப்படி அவசர கதியில் ஒரு நியமனம் நடைபெறவே இல்லை என்று நீதிமன்றம் கண்டனம் தெரிவிக்கிற அளவுக்கு ஒரு சர்ச்சைக்குரிய நியமனமாக அந்த நியமனம் அமைந்தது. இப்போது நிலைமை என்ன? அதே சர்ச்சைக்குரிய வகையில் தானே இவர் விடைபெற்று போயிருக்கிறார். சார், தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிற காலகட்டம் இது. கடந்த 2019 இதே மார்ச் 10 தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதா இல்லையா? தேர்தல் அட்டவணை வெளியிடப்பட்டதா இல்லையா? தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்து விட்டதா இல்லையா? இப்போது என்ன நிலைமை? ஏன் இதுவரை தேர்தல் பூர்வாங்க பணிகள் கூட நீங்கள் துவங்குவதாக அறிவிக்கவில்லை? மாநிலங்கள் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடைய பிரதிநிதிகளை சந்தித்து பேசி இருக்கிறீர்கள். இந்த நேரத்தில் அவர் விடைபெற்று செல்கிறார். 2 மணி நேரத்தில் மாட்சிமை தங்கிய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அந்த கடிதத்தை ஏற்றுக்கொண்டு அவரை விடுவிக்கிறார். ஏன் திரௌபதி முர்மு அம்மையாருக்கு தெரியாதா தேர்தல் காலம் என்பது? ஏற்கனவே ஒருவர் ராஜினாமா செய்து விட்டார் என்பது தெரியாதா? இன்னொன்று, இவருடைய ராஜினாமாவை ராஜீவ்குமார் இடத்திலே சொல்லாமலேயே இவர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி இருக்கிறாரே, அதை எப்படி குடியரசுத் தலைவர் ஏற்றுக்கொண்டார்? ஒரு கருத்தையாவது நேரில் அழைத்து ராஜீவ்குமார் தலைமை தேர்தல் ஆணையராக இருக்கிறாரே, அவரிடத்திலே கேட்டிருக்கிறார்களா? கேட்கவில்லை. விதி மீறல் நடவடிக்கை என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது நியமனத்தில் இருந்து அவர் விடைபெறுகிற வரை. எனவே பாரதிய ஜனதா கட்சியினுடைய முகம் இதற்கு பின்னால் இருக்கிறது என்பதுதான் ஊர்ஜிதமான நம்பிக்கையாக மக்கள் பார்க்கிறார்கள். இப்போது கூட இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கை என்பது சந்தேகத்துக்குரிய நடவடிக்கையாகத்தான் இருக்கும் என்பதுதான் எல்லோருடைய கணிப்பாகவும் இருக்கிறது. எப்படி எஸ்பிஐ வங்கியை வைத்து ஒரு கால நீட்டிப்புக்காக அவர்கள் நீதிமன்றத்தை நாடினார்களோ, அதே போல இப்போது தேர்தல் ஆணையத்தை வைத்தும் ஒரு கால நீட்டிப்புக்கு தயாராகிறார்கள் என்பதைத்தான் சந்தேகத்துக்குரிய செய்தியாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இப்போ ஒரு பக்கம் இந்த தேர்தல் பத்திரங்கள் கொண்டு வரும்போதே ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இதுல நிறைய பிரச்சனைகள் வரும், பிளாக் மணியை ஊக்குவிக்கிறதுக்கான வழிகள் இருக்குன்னு சொல்லி சில கடிதங்கள் அனுப்பிச்சாங்க. அந்த கடிதங்கள் பிற்பாடு வெளியே வந்துருச்சு. அதே மாதிரி தேர்தல் ஆணையம் சில ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்தாங்க. இல்ல, நீங்க இந்த தேர்தல் பாண்டை கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சில விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதையும் மீறிதான் அது கொண்டு வரப்பட்டிருக்கு. இப்ப கடந்த 4-5 ஆண்டுகள்ல இவங்க இவ்வளவு பணத்தையும் வாங்கிட்டாங்க, வசூல் பண்ணிட்டாங்க. இப்ப எஸ்பிஐ மேனிபுலேட் பண்றாங்க. தேர்தல் ஆணையர் ரெசைன்மெண்ட் போயிட்டாரு. ரிசர்வ் பேங்க் ரொம்ப அமைதியா இருக்காங்க, வாயே திறக்க மாட்டேங்கிறாங்க. இந்தியாவினுடைய எல்லா நம்பகமான நிறுவனங்களுமே இன்னைக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு எதர்ச்சி அதிகாரத்துல, பயத்துல, கட்டுப்பாட்டுல இருக்கிற மாதிரி இருக்கு. இதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது? இது இந்தியாவுக்கு உண்மையிலேயே
எப்படிப்பட்ட விளைவுகளை ஏற்படுத்தும் இந்தியாவுல? சுதந்திர இந்தியாவில் இதுவரை இப்படி ஒரு நெருக்கடியான காலகட்டம் என்பது இந்தியாவுக்குள் அமைந்ததே இல்லை. பல கட்சிகள் ஆட்சி புரிந்திருக்கிறது, பல பிரதமர்கள் வந்திருக்கிறார்கள். அப்போதெல்லாம் ஏற்படாத ஒரு பேரிடர் இப்போது இந்தியாவை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு உதாரணம் தான். பொதுத்துறை நிறுவனங்கள் எத்தனை நிறுவனங்கள் இதற்கு முன்னால் இருந்த பிரதமர்களுடைய ஆட்சி காலத்தில் உருவானது. மோடியினுடைய 10 ஆண்டு ஆட்சி காலத்தில் ஒரு பொதுத்துறை நிறுவனம் கூட புதிதாக உருவாக்கப்படவில்லை என்பதை கடந்து எல்லா பொதுத்துறை நிறுவனங்களும் 80% இப்போது பொதுத்துறை நிறுவனங்களுடைய பட்டியலில் இருந்து விடுவிக்கப்பட்டு தனியார் நிறுவனங்களாக அல்லது தனியாருக்கு தாரை வார்க்கப்படுகிற நிறுவனங்களாக மாறி போயிருக்கிற செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இப்படி ஒரு பேரிடர் இந்த மோடியினுடைய ஆட்சி காலத்தில் தான். அதற்கு அடுத்த கட்டமாக நீங்கள் கேட்டதை போல தன்னாட்சி நிறுவனங்கள் என்று சொல்லப்படுகிற அந்த அட்டானமஸ் பாடிக்கான ஸ்ட்ரக்சர் இருக்கிறது அல்லவா, அதை முழுவதுமாக சிதைத்து போட்டிருக்கிறார் மோடி. அமலாக்கத்துறை எப்படி அம்பலப்பட்டு போயிருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம். ஒரு ஏழை விவசாயிக்கு அவருடைய நிலத்தை மிரட்டி பிடுங்குவதற்காக அமலாக்கத்துறையின் சார்பில் நோட்டீஸ் அனுப்பப்படுகிற காட்சிகளை எல்லாம் நாம் கண் முன்னால் இன்றைக்கு தமிழ்நாட்டிலேயே பார்க்கிறோமே. அப்படி என்று சொன்னால் வட மாநிலத்தில் என்ன நிலைமை, பாரதிய ஜனதா கட்சி ஆண்டு கொண்டிருக்கிற மாநிலங்களில் என்ன நிலைமை? இன்னொன்று, இந்த ஆன்டி மணி லாண்டரிங் ஆக்டை வைத்துக் கொண்டு இவர்கள் எந்தெந்த வகையிலெல்லாம் அரசியல் கட்சிகளுடைய தலைவர்களை, குறிப்பாக எதிர்கட்சிகளினுடைய சார்பில் முதலமைச்சராக இருக்கக்கூடியவர்களை எல்லாம் எப்படி மிரட்டி கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு உதாரணம் தான் இப்போது ஹேமந்த் சோரன் அவர்கள் சிறை கொட்டடியிலே பூட்டப்பட்டிருக்கிற செய்தி. இப்படி எல்லோரையும் தங்களுடைய லாபத்துக்காக வளைத்து எல்லோரையும் தங்களுடைய இணக்கமான போக்குக்கு அவர்களை கொண்டு வந்து இந்த நிறுவனங்களை எல்லாம் சிதைத்து போட்டிருக்கிறார் மோடி. இதுல இன்னும் குறிப்பாக இறுதி நம்பிக்கையாக சொல்லப்பட்டது தேர்தல் ஆணையம் தான். எதற்காக சேஷன் அவர்கள் ஒரே ஒரு தேர்தல் ஆணையராக இருந்தார்? அதற்கு பிறகு எதற்கு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து 3 தேர்தல் ஆணையர்களை நியமித்தார்கள்? அரசியலமைப்பு சாசன அமர்வு உச்சநீதிமன்றத்தில் எப்படி 5 நீதிபதிகள் அமர்வாக இருக்கிறதோ அதுபோல மாறுபட்ட கருத்துக்களுக்கு இடமளிக்கிற வகையில் இந்த தேர்தல் ஆணையர்கள் இருக்க வேண்டும் என்கிற காரணத்தால் தான் 3 தேர்தல் ஆணையர்களை நியமித்தார்கள். இப்போது அந்த 3 தேர்தல் ஆணையர்களில் 2 போய்விட்டாரே. 35 ஆண்டுக்கு முன்பு சேஷன் எப்படி இருந்தாரோ அப்படித்தானே ராஜீவ்குமார் இன்றைக்கு இருக்கிறார். அதிலே குறிப்பாக நீங்க அசோக் லவாசா பதவியை ராஜினாமா செய்து விட்டு போனார். அது உங்களுக்கு நன்றாக நினைவு இருக்கும் என்று நினைக்கிறேன். அசோக் லவாசாவுக்கு பின்னாளில் நிகழ்ந்தது என்ன? தேர்தலில் சட்ட விதிமுறைகளை மோடியும் அமித்ஷாவும் மீறி இருக்கிறார்கள் என்று மாறுபட்ட கருத்தை சொன்ன ஒரே காரணத்திற்காக அவருடைய குடும்பத்தினர் மீது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வழக்குகளை பதிவு செய்து விசாரணைக்கு உட்படுத்தினார்களா இல்லையா? அவருடைய மனைவி அபீர் லவாசா, அவருடைய மகள் நோவா லவாசா, இவர்கள் மீதெல்லாம் வழக்குகள் பாய்ந்ததா இல்லையா? அவர்கள் எல்லாம் நடவடிக்கைக்கு ஆளானார்களா இல்லையா? இப்போது இந்த அசோக் லவாசாவினுடைய காட்சிகள், அவருக்கு ஏற்பட்ட அநீதிகள் எல்லாம் ராஜீவ்குமாருடைய கண் முன்னால் வந்து மறைந்தால் ராஜீவ்குமார் எப்படி அதிகாரத்தை முழுமையாக பயன்படுத்தி தேர்தலை நியாயமான முறையில் நடத்த முடியும்? இப்படி வரிசையாக எல்லா தன்னாட்சி நிறுவனங்களையும் மோடி தன்மையப்படுத்தி விட்டார், தின்று செறித்து விட்டார் என்பதைத்தான் இப்ப நாடு அலங்கோலமாக இருக்கிற காட்சிகளில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே நம்பிக்கை என்பது ஜனநாயகத்தின் மீது கிஞ்சித்தும் இல்லை. இதனால்தான் முதலாகவே இந்த அறிவிப்பு வெளியாகிற பொழுது, இந்த தேர்தல் ஆணையருடைய ராஜினாமா அறிவிப்பு வெளியாகிற போது மல்லிகார்ஜுன கார்கே சொன்னார், ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு நாம் தவறிவிட்டால் ஜனநாயகம் முழுவதுமாக சர்வாதிகாரத்தால் தின்று செறிக்கப்பட்டு விடும் என்று சொன்னார். அதுதான் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மோடி ஜனநாயகத்தை காலில் போட்டு மிதித்து விட்டு தன்னை ஒரு சர்வாதிகாரியாக காட்டிக்கொண்டு, ஒரு சர்வாதிகாரி போலவே ஹிட்லரை விட முசோலினியை விட 100 மடங்கு சர்வாதிகாரத்தில் நான் தான் உயர்ந்தவன் என்கின்ற அந்த மனோபாங்கோடு தான் இப்போது மோடி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார். இனியும் ஒரு முறை இந்த ஆட்சி தொடரக்கூடாது என்பதற்காகத்தான் இப்போது நாடு முழுவதும் இந்த அரசுக்கு எதிரான அலை வீசிக் கொண்டிருப்பதை நாம் கண் முன்னால் பார்க்கிறோம். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி தோழர். நன்றி.